இந்த ஸ்டிக்மேன் சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டேஸில ரொம்ப ஹை வியூஸ் கிடைச்சிட்டே இருக்கு. அதுவும் நார்மலா இல்ல லேக்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் வியூஸ்ல கிடைச்சிட்டு போயிட்டுருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ, நான் இந்த வீடியோல வந்து ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன். நான் ஒரு 2, 3 சேனல் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஜென் சேனல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 15 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆனா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேக்ஸ் அண்ட் வியூஸ்ல போயிட்டுருக்கு. ஆனா, அவரோட சேனல் வந்து மானிடைஸ் ஆகிடுச்சு. அவரோட வியூஸ் பாருங்க, எல்லா வீடியோஸுமே வந்து ஹை வியூஸ் தான் போயிட்டுருக்கு. நான் இன்னொரு சேனல் பார்த்தேன். அந்த சேனல் பார்த்து இன்னும் ஷாக் ஆனேன். ஜஸ்ட் அவர் வந்து 7 வீடியோஸ் தான் போட்டிருக்காரு. 7 வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு லேக்ஸ் அண்ட் வியூஸ்ல போயிருக்கு. அண்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மில்லியன் டச் பண்ணியிருக்கு. இந்த 2 சேனலுமே வந்து மந்த்லி வந்து ஒரு $10,000 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், $10,000 நார்மல் கிடையாது. ஸோ, இந்த நிச் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி இந்த வைரல் நிச் ஸ்டிக்மேன் வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு ஃபுல் வீடியோவை நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிஸ்டேக் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக்கை வந்து நான் சொல்ல போகிறேன். அதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டாக்ஸாக. ஸோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராம்ப்ட்ஸ் வந்து 2 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். 2 செப்பரேட் ப்ராம்ப்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஜென்ரேஷனுக்காக. செகண்ட் ப்ராம்ப்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோ ஜென்ரேஷனுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. காப்பி பண்ணிவிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு ChatGPT ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கான டாப் 10 வைரல் வீடியோஸாக வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். அது டாப் 10 டாபிக்ஸாக கொடுக்கும். நீங்கள் அந்த டாபிக்ஸை வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ஸ் ஓவரை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ChatGPT. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 11 லேப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் மாடல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வாய்ஸ் மாடல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை வெர்ஷன் 3ல் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெர்ஷன் 3ல் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஸ்பீச் கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கும். நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி முடித்த உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இமேஜ் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ அகைன் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்டை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். எதுக்கு அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஒரு டாபிக் சூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த டாப்பிக்கை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அதாவது பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த ரெட் கலர் ஹைலைட்டட் வேர்ட்ஸ் பதிலாக. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து ChatGPT கிட்ட போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட்டை சீன் பை சீனாக, அதாவது ஒவ்வொரு சீனுமே மிஸ் பண்ணாமல் இமேஜோட ப்ராம்ப்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, கொடுத்துருக்க இமேஜ் ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து சீன் பை சீனாக கரெக்டாக ஆர்டராக வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ கிட்ட வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக இருக்கோ இல்லை எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளோவில் போயிட்டு நான் காப்பி பண்ணியிருக்க இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதாவது இமேஜ் ப்ராசஸ் செட்டிங் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மாதிரி செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுங்கள். நான் இமேஜையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து ஷார்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக ஒரு 3 இமேஜ் தான் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு சீன் காப்பி பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சீனோட வீடியோ ப்ராம்ப்ட்டு கூட சேர்ந்து இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, அந்த வீடியோ ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த இமேஜ் ஜென்ரேஷனை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இமேஜ் ஜென்ரேஷனுக்கான செட்டிங்ஸ் வச்சுருப்போம். நான் இப்போ வந்து வீடியோ ப்ராசஸ்க்கான செட்டிங்ஸை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 மினிட்குள்ளே இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு வந்துடும். இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள்.
ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க வந்து CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCut இல்லன்னா உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் ஈஸி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஜெனரேட் பண்ண வீடியோஸ்லாம் வந்துட்டு ஆர்டரா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணி எடுத்திருப்பீங்க சீன் 1ஓடது. அது வந்து 1ன்னு போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அப்பதான் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாம இருப்பீங்க. ஸோ அந்த மாரி நீங்க ஆர்டரா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எடிட் பண்ண சொல்ல லைனா 1 பை 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது சீனுக்கு ஏத்த மாரி. ஓகே. நீங்க எல்லாத்தையும் இப்போ ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த வாய்ஸ் வந்து நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கங்க கேப்பா இருக்கும். அதாவது அந்த இடத்துலலாம் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து சைலன்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்க அப்படியே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்க வீடியோ வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்காது. ஓகே. அந்த மாரி கேப்ஸா இருக்க இடத்துல எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்லாம் முடிச்சுக்கிறேன். நீங்களும் அந்த ஸ்டெப்லாம் முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஃபைல் வந்து நம்ம கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச உடனே, நெக்ஸ்ட்டு நம்ம சீனுக்கு ஏத்த மாரி நம்ம அந்த வீடியோ ஃபார்மேட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்க வந்து அந்த இமேஜ் வந்து வீடியோவ வந்து நீங்க நார்மலா அரேஞ்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு வேணும்னா ட்ரான்சிஷன் இல்ல எதுனா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் பிகாஸ் இதுவே வந்து சூப்பரா இருக்கு. Imagine waking up tomorrow, opening your favorite app, and realizing that every internet comment instantly becomes reality. Not just your comments, everyone's comments. Every single one. யூடியூப்ல நீங்க வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோ கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆர் வந்து நீங்க யூடியூப் மானிடைசேஷன் இல்ல எந்த ப்ராசஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபேஸ்லெஸ் வீடியோஸ்க்கான நிச்சஸ் அப்புறம் வந்து டாப் வைரல் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் வீக்லி. உங்களுக்கு எதனா இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.